இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விசாரணையை ஆரம்பிக்கலாமா? உங்க மேலயும் உங்க ஹஸ்பண்ட் மேலயும் கேஸ் ஃபைல் பண்ணலாமா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க மேடம். ஆனா எனக்கு இந்த மிஸ்டர் மோகன் கூட டிராமா பண்றதுக்கு எந்த விருப்பமும் இல்ல. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நீங்க பண்ண காரியத்தை நாங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம் மிஸ்ஸஸ் யுவன். ரிப்போர்ட்டர்ஸ் வாழ்க. இன்னைக்கு நாம இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம். இங்க யாரை கைது பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இவங்க தான் பிரபலமான ஆர்ஜே மிஸ்ஸஸ் ராதிகா யுவன். இந்த பொண்ணு தன்னோட ரேடியோ சேனல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட், பாசம், கம்பேஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள் பேசுறாங்க. ஆனா அவங்க தான் பிள்ளைக்கு தாய் பாசத்தை காட்டுறதுல தோத்து போயிருக்காங்க. அப்புறம் இவர் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் யுவன். தன்னோட பிள்ளைய அடிப்பாரு, திட்டுவாரு, எமோஷனலி அபியூஸ் பண்ணுவாரு. சொல்லுங்க, இப்ப இருக்கிற மாடர்ன் பேரண்டிங் இதுதானா? ஸ்மெல் வேற அதிகமாயிட்டே போகுதே. சீக்கிரமா சீக்கிரமா சம்பிக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகணும். அதாவது ராதிகா மேடமும் யுவன் சாரும் என்னோட நெய்பர்ஸ் தான். அதே மாதிரி அவங்க பையனை அவங்க போட்டு டார்ச்சர் பண்றதும் உண்மைதான் சார். குழந்தைய அவங்க வெளியே விளையாட அனுப்புறது இல்ல. இது இன்னைக்கு நடந்த விஷயம். எல்லா பசங்களும் மானச விளையாடுறதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க மானச கீழே அனுப்பவே இல்லை. அதுவும் எனக்கு லீவு. அது மட்டும் இல்ல, மானஸ் ஒரு வழியா எப்படியோ விளையாடுறதுக்காக கீழே வந்தான். இவங்க வந்து கோவத்துல எல்லா குழந்தைங்களுக்கு முன்னாடி மானசை இழுத்துட்டு போயிட்டாங்க சார். குழந்தை ஓன்னு அழுதான். மானஸ் மட்டும் இல்ல, அதை பார்த்த மத்த குழந்தைங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். உஷா மேடம், நம்ம சிட்டியோட மிகப்பெரிய பேரண்டிங் கவுன்சிலர் உஷா மேடம். உஷா மேடம் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு கவுன்சிலிங் பண்றதுக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிவாதத்துல நம்பர் 1. இவங்க சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு பாருங்களேன். கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? எப்படி இருந்தது? என்னோட மானஸ் இப்படிதான் கிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் என் மானஸை என்ன பண்ணுவேன்னா, என்ன பண்ணுவீங்க? குறும்பு வேலையை விட்டுட்டு ஒழுங்கா படின்னு சொல்லுவேன். காட்டுறேன் உஷா மேடம்க்கு நான் மானஸ் கிட்ட எப்படி நடந்துப்பேன்னு. இத காட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம். உஷா மேடம், என்ன இது தப்பா? ஆமா, இது தப்புதான். குழந்தைங்க கிட்ட நம்ம இப்படி நடந்துக்கிட்டா
அப்புறம் எப்ப உங்களை அவங்க நினைச்சு பாக்குறாங்களோ அப்ப பயம்தான் வரும். அது நல்ல விஷயம் இல்ல. நான் வந்து மானஸ் கிட்ட ரொம்ப கோவம் வந்தா இன்னொரு விஷயமும் பண்ணுவேன். சொல்லவா? என்ன பண்ணுவ? ஆ, ஒரு நிமிஷம். நான் வந்து என்னோட மானஸை இப்படி கம்பு வச்சு அடிப்பேன். இவனுங்க மோகனுக்கும் ராதிகாக்கும் கவுன்சிலிங் கொடுக்கறானுங்களா இல்ல லிங்க் கொடுக்கறானுங்களான்னு தெரியல. நல்ல விஷயம் தான். இங்க எந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதோ ராதிகாவும் நானும் வீட்டுக்கு போய் சேர ரொம்ப லேட் ஆகும். அந்த நேரம் போதும் அந்த மானஸ் எரிஞ்ச சாம்பல் ஆகிறதுக்கு. மோகன் தன்னோட பிடிவாதத்துல வேண்டாங்கறத தான் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சரி எது தப்பு எதுன்னே தெரியல. இதெல்லாம் தேவையா? யுவன் மேலயும் ராதிகா மேலயும் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? மீரா, எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. யுவன் ஜெயிலுக்கு போனா என்ன போலனா என்ன, ஆனா பாவம் ராமா அவங்க மாட்டிக்கிட்டாங்கல்ல. நான் ராமா கிட்ட ஒரு நிமிஷம். நான் காலைல பூனம் ஆண்டி கிட்டயும் பரிப்பாட்டி கிட்டயும் பேசினேன். அவங்க ஏதோ வேலை விஷயமா வெளியே போறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவனோட தம்பியும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறத பார்த்தேன். ராமாவும் யுவன் அங்கிளும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அப்போ மானஸ் கூட யாரு இருக்காங்க? ஓ காட். அப்படின்னா மானஸ் வீட்ல தனியா இருக்கான். சரி வா, நம்ம போய் என்னாச்சுன்னு பார்க்கலாம். வா வா.